அனைவருக்கும் வணக்கம். இது வேர்ல்டு கிளாஸ் குவாலிட்டி உங்கள் அனுஜ் டைல்ஸ் வழங்கும் தமிழா கோ பவர்ட் பை ஹட்சன் கர்ட் அண்ட் தி கிரியாஸ். இது நம்ம ஃபேமிலி. ஸ்பெஷல் பார்ட்னர் யாஸ்கோ வேஷ்டிகள் மற்றும் சட்டைகள் தி லைன் ஆஃப் கல்ச்சர். கோ பிரசன்டட் பை விருக்ஷா கார்டன் சிவகங்கை. உங்கள் அனைவரும் நிகழ்ச்சிக்கு வர இருப்பது மகிழ்ச்சி. நான் உங்கள் அவுடையப்பன். சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா, பொதுவாகவே ஆண் பிள்ளைகள் அம்மா பக்கமாகவும் பெண் பிள்ளைகள் அப்பா பக்கமும் தான் இருப்பாங்க. ரொம்ப இயல்பாக நிறைய ஃபேமிலியில் பார்க்கக்கூடிய ரொம்ப எக்ஸப்ஷனாக யாராக இருக்கலாம். பட் பெரும்பான்மை சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா, இப்படி தான் இருப்பாங்க. இது வேர்ல்டு முழுக்கவே இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ சமீப காலங்களில் நீங்கள் ஒரு ட்ரெண்டை பார்த்துருப்பீங்க. என்னென்னா டேட் லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னு. ஆக்சுவலாக டேட் லிட்டில் பிரின்சஸ் அப்படிங்கிறது என்னென்னா, பெண்கள்லாம் நான் எங்கள் அப்பாவுக்கு ஒரு ராணி மாதிரி, இளவரசி மாதிரி அப்படிங்கிற விஷயத்த கடத்துறதுக்காக இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடும்போதோ ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடும்போதோ டேட் லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னு ஹேஷ்டேக் போட்டு பண்ணிட்டுருந்தாங்க. இப்படி ஆணும் பெண்ணும் ஒரு வீட்டில் மகனாகவும் மகளாகவும் வளரும் பொழுது நிறைய விஷயங்களை பேசக்கூடும். நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ், நிறைய முரண்பாடுகள், நிறைய சப்போர்ட் அப்பா கிட்டேருந்து வரும், அம்மா கிட்டேருந்து வரும். ஸோ அப்படி வரும்போது ஆண் பிள்ளைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க, பெண் பிள்ளைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க, டேட் லிட்டில் பிரின்சஸாக ஒரு பொண்ணு இருக்குமோ அந்த வீடு எப்படி இருக்குது, இந்த பக்கம் ஒரு பையன் அம்மாவுக்கு இவ்வளோ செல்லமாக இருக்கும்போது அந்த வீடு எப்படி இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்களை பேச போகிறோம். ஸோ நம்ம பேசுகிற தலைப்பு என்ன அப்படின்னா, அம்மாவின் செல்ல மகன் வெர்சஸ் அப்பாவின் செல்ல மகள். இங்கே வந்திருக்கவங்களாம் யாருன்னா அப்படியே நேர் எதிர் ஃபேமிலி மொத்தமாக வந்திருக்காங்க. ஸோ இவங்க மொத்தமாக ஒரு விக்ரமன் சார் படம் மாதிரி எல்லா ஃபேமிலியாக பார்க்கறதுல எனக்கு பெரிய சந்தோஷம். டேட் லிட்டில் பிரின்சஸ் அப்படிங்கிற பேரில், அப்பாவுக்கு செல்ல மகள் அப்படிங்கிற பெயரில் இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கடுப்பேற்றுது? எப்போவுமே வீட்டில் ஒரு பார்ஷாலிட்டி நடக்கும். நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன்னா, அது என்ன அவள் பார்க்கட்டும், நீ ஏன் பார்க்குற அப்படின்னு கேட்பாங்க. ஒரு வாட்டி நான் பார்த்துட்டு இருக்கும்போது அவள் மூஞ்ச உம்முன்னு வச்சிருந்தா. எங்கள் அப்பா என்னாச்சுமா அப்படின்னு கேட்டார். ஏன்டெல்லாம் எப்பவுமே கேட்க மாட்டார். அவட்ட பொண்ணா என்னாச்சுமா அப்படி இருக்கா அப்படின்னாரு. இவன் ரிமோட்டே தர மாட்டேங்கிறான், ஓவராக பண்ணுறாப்பா அப்படின்னு தான் சொன்னான். ரிமோட்டை எடுத்து இப்படி தூக்கிட்டு ஒப்புன்னு தரையில் போட்டார். எங்க அப்பாலாம் ஒன்றும் கீழே போடலை, ஜஸ்ட் உங்ககிட்ட இருந்து புடுங்கும் போது அது கீழே விழுந்துருச்சு, அவ்வளோதான். ரிமோட் இப்படியே சார் உடையும், இங்கே பாருங்க. ஓ, அதை வேற கொண்டு வந்துருக்கீங்களா? தூக்கி தரையில் இப்படி டொப்புன்னு அடிச்சாரு. இதை ஒரு காட்சி பொருள் மாதிரி கொண்டு வந்துட்டாங்கப்பா. இது கீழே விழுந்து உடஞ்சதாம்மா? அவனாலதான் சார் உடஞ்சது. நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்ப புடுங்கி பார்த்துட்டு இருந்தேன். எங்க அப்பா வாங்கினாங்க, விழுந்தது. அப்பாவால தான் உடையல. எந்த ஊர்ல எப்படி விழும்? ஒரு நிமிஷம் விடுங்க, ஒரே நிமிஷம். ஃபோன் இருக்கா? கொடுங்களேன் சார். இப்படி வாங்குறீங்க, விழுது, விழுந்தா அப்படி உடஞ்சிருமா என்ன சார்? வாட்ச் பாருங்க சார், அவ வாட்ச். இது என்னது? ஏன்னா எல்லாத்தையுமே எல்லாமே ஆதாரம் தான். நீ ஆதாரம் நம்ப மாட்டடா. அவ கையில வச்சிருக்க வாட்ச் ரேட் எவ்வளவு அவட்டே கேளுங்களேன் நீங்க. இது என்னப்பா? இது என்ன கதைப்பா? இது பாண்டி பஜார்ல வாங்கினது 80 ரூபா. உங்களுக்காவா? எந்த வாங்கினது? எனக்கு வாங்கினது 80 ரூபா வாட்சா? சார் ஸ்கூல் படிக்கிற பையனுக்கு அவ்வளவு தேவையில்ல. கையில என்ன வச்சுக்கிட்டு இருக்கீங்க? போட். எவ்வளவு? 3500. 3000 ரூபா. பையனுக்கு 80 ரூபா. ஷூவே பாத்தீங்களா 4000 ரூபா. இதா 450 ரூபா. இது 400 ரூபா, அது 4500 ரூபா. என்ன சார் இது? எல்லாமே பையனுக்கு 400 ரூபானா 10% தான். நீங்க வாங்குற பொண்ணுக்கு வாங்குற பொருள்ல 10% தான் உங்க பையனுக்கு. சின்ன பையன் ஸ்கூல் படிக்கிற பையனுக்கு இதுதான் இப்போதைக்கு. இது சரி, அவன் முடிச்சு காலேஜ் முடிச்சு ஒரு லெவலில் போய்கிட்டு இருக்கிறா. அதனால அவளுக்கு உண்டான கொஞ்சம் அதிகமான காஸ்ட் கொடுத்து வாங்கி கொடுக்குறோம். பையன் ஸ்கூல் என்ன படிக்கிறான்? ஸ்கூல் இப்போ தான் +2 போயிட்டு இருக்கிறாரு அவரு. சார் +2 அடுத்து முடிச்சா அடுத்த வருஷம் காலேஜ் சார். அடுத்த வருஷம் தான், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். +2 படிக்கிற பையனுக்கு ஒரு வாட்ச்ல 80 ரூபா வாட்ச் தான் வாங்கி கொடுக்குறமா என்ன? அப்படி கிடையாது சார். இப்போ பொண்ணு கொஞ்சம் ஏதாவது சேஃபாக பார்த்துக்குவான். அவன்கிட்ட ஒரு பொருள் வாங்கி கொடுத்து வச்சுக்கோங்களேன், ஒரு வாரம் 2 நாள் தான் அவன்கிட்ட எதுவுமே. அப்படி என்ன வாங்கி கொடுத்து உடஸ்டாப்ல? சைக்கிள் வாங்கி கொடுத்து 2 நாள் தான் ஆகுது. மறுநாள் வரும்போதே கீரை தனியாக கழட்டிட்டு வரான், சீட்டை கழட்டிட்டு வரான். என்னடா கேட்டா, நான் இப்பதான் அதெல்லாம் கழட்டி கத்துக்கிறேன், உனக்கு என்ன, எங்க அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னான் அவன். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவளுக்கு வண்டி வாங்கி கொடுத்து ஒரு மாசம் கூட ஓட்டலை. போய் இடிச்சு மக்காடை ஃபுல்லாக உடச்சி அப்படியே தொங்கிட்டு 2 பேர் நிற்கிறாவோ. ஆனால் அப்போ கேட்டால் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, அவள் கற்றுக்கிட்டு விடுமா, இவனை சைக்கிள் உடச்சான்னு சொல்கிறாங்க. வண்டி பெருசா, சைக்கிள் பெருசா? சைக்கிளை வாங்கி உடஸ்டாப்ல. இப்போ என்ன பண்ணலாம்? அதனால அவனுக்கு எதுவுமே கொஞ்சம் காஸ்ட்லியாக உள்ளது எதுவும் வாங்கி கொடுக்குறோம். உங்க பொண்ணு பைக்கை உடச்சிட்டாங்களாமே? பைக் உடைச்சது பழகும்போது உடைச்சி தான் சார் செய்யும். அது அப்போ பையன் பண்ணா அது சார் அது அவன் அம்மாவா, அவன் அம்மா பிள்ளை, அவன் அம்மா பேர் வச்சிருக்கனால அவன் அம்மா என்ன பண்ணாலும் தப்பு கிடையாது. சரி, ஓகே வேற கொடுங்க. அந்த ஈக்குவாலிட்டி சொன்னீங்களே, 2 பேருக்கும் சேர்த்து தான் வாங்கி தராங்களான்ட்டு. எங்கள் வீட்டில் மொத்தம் 3 பீரோ இருக்குது சார். ஈக்குவாலிட்டினா 4 பேர் இருக்கும். ரெண்டு பொண்ணுங்க, 2 லேடிஸ் 2 ஜென்ட்ஸ் இருக்கும்.
3.5 பீரோவில் அவங்க ட்ரெஸ்ஸு பாதி ஒரு கபோர்டில் பாதியில் என் ட்ரெஸ்ஸு ப்ளஸ் எங்கள் அப்பா ட்ரெஸ்ஸு. பொண்ணுக்கு அதிகமாக ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறீங்க. ஆமா. இடஒதுக்கீட ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பீரோல கொடுங்கங்கறாப்ல. பெண்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். பொண்ணு தான் நம்ம வீட்டு இளவரசி. தம்பி தம்பி நல்ல தம்பி தான். தம்பி நல்ல தம்பி தான். தம்பிக்கு லோடு மேன் சார் பேர். நான் தான் எல்லா பேக்கையும் தூக்கிட்டு வரணும் அவங்களுக்குலாம். அப்படியா? ஆமாம். வெளியில் போவோம், நல்லா சுற்றி பார்க்க போகணும், ஜாலியாக போகணுன்னா எல்லாருமே என்ன செய்யணும் சார், லக்கேஜ் எடுத்துக்கணும் சார். இவன் என்ன தெரியுமா பண்ணுவா, ஹாயாக கையை வீசிக்கிட்டு நல்லா ராணி நட போட்டு வருவா சார். எந்த லக்கேஜும் தூக்க மாட்டா. வாட்டர் பாட்டில் தண்ணி குடிக்கணும்னுவா. எல்லாருமே தானே எடுத்துகிட்டு போகணும் வெயிட்டை. ஏன்னா நான் தண்ணி குடிக்க மாட்டேன், நீங்கள் வேணால் தூக்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவா சார். இல்லை சார், அப்புறம் தம்பின்னு எதுக்கு இருக்கான், எடுத்துகிட்டு வரட்டும்ல. தம்பி நாளை பின்ன இன்னொரு வீட்டுக்கு போகிறோம், அது வரைக்கும் புள்ள பார்த்துக்கிட்டுமே நல்லா. அதுதான் அந்த இன்னொரு வீட்டுக்கு போகிற பொண்ணு தான். அதை கேட்டு நான் இன்னொரு வீட்டுக்கு ஒரு பையனாக போயிடலாமான்னு தோணுது சார் எனக்கு. எனக்கு வீட்டோட மாப்பிள்ளையா பாருங்க, நான் இன்னொரு வீட்டுக்கு ஒரு பையனாக போயிடுறேன். ஓகே, வீட்டில் என்னென்ன வேலை நீங்கள் செய்வீங்க, என்னென்ன வேலைலாம் அவங்க பண்ணுவாங்க? சமையல் வேலை முக்கால்வாசி நான் தான் சார் செய்கிறேன். ஓகே, வேற என்ன வேலை பார்ப்பீங்க வீட்டில்? சுத்தம் பண்ணுறது, அந்த மாதிரி வீடு எடுத்து வைக்கிறது. அவங்க பார்ப்பாங்க அது, அவ்வளோதான். உங்கள் வீட்டில் லிட்டில் பிரின்சஸ் அப்படிங்கிற பேரில் உங்கள் மகள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன? எங்கள் அக்கா வந்து எத்திராஜ் காலேஜில் அக்கா. படித்தா. ஓகே. எத்திராஜ்லேருந்து ஸ்பென்சர்ஸ் போகிறதுக்கு ஆட்டோவில் போவா எங்கள் அக்கா. எத்திராஜ்லேருந்து ஸ்பென்சர் நடந்து ஆமாம், போகிற தூரம் தான். ஆனால் ஆட்டோவில் தான் போவேன். ஆனால் நான் அப்படி இல்லை, நான் காலையில் ஏஞ்சி ட்ரெயினில் போயிட்டு ட்ரெயின்லேருந்து பஸ்ஸில் போயிட்டு காலேஜ் போவேன். எங்கள் அக்கா சுத்தாத ஹோட்டலே இல்லை, சென்னையில் சாப்பிடாத ஹோட்டலே இல்லை. ஆனால் நான் என் காலேஜ் பக்கத்தில் இருக்கிற சின்ன ஹோட்டலில் தான் சாப்பிடுவேன். ஹாஸ்டலில் இருக்கேன் எங்கள் அக்கா. வீட்டுக்கு வருவாள். வீட்டுக்கு வந்தால் நான் காரில் எடுத்துன்னு போய் விடணும். நான் அதுக்கப்புறம் பெங்களூரில் படிக்க ஆரம்பித்தேன். பெங்களூர்லேருந்து நான் ட்ரெயினில் வருவேன். அங்கேருந்து நான் லோக்கல் ட்ரெயின் பிடிச்சி வரணும். ஆனால் இவள் சென்னையிலேருந்து அவளுக்கு காரில் ஏறி நான் போய் கூட்டின்னு வரணும் எங்கள் அக்காவை. ஏன் சார் பொண்ணுன்னா இவ்வளோ சலுகையா? எனக்கு வந்து என் பொண்ணு எங்கள் ஜெனரேஷனில் 35 வருஷத்துக்கு அப்போல்லாம் பிறந்தது. இதுதான் ஃபஸ்ட்டு பொண்ணு. கொஞ்சம் செல்லமாக வளர்த்துருக்கேன். செல்லமாக வளர்த்துட்டு உங்கள் பையனை ஏன் பாரபட்சமாக வளர்க்குறீங்க? செல்லமாக வளர்க்குறது ஓகே, பாரபட்சமாக ஏன் வளர்க்குறீங்க? பாரபட்சம் இல்லை, பையன் சார் ஆம்பளை, நடந்து போகணும் நடந்து வரணும். இது லேடி, சேஃபாக போகணும் சேஃபாக வரணும். அவர் வந்து ஒரு பெண் பிள்ளைங்கனால வீட்டில் கூடுதல் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்கிறேன், அதை நீ தப்பாக எடுத்துக்க வேண்டாங்கிறாரு. ஆமாம் சார், கரெக்டு தான் சார். நான் பைக் ஓட்டி கீழே விழுந்தேன் ஒரு வாட்டி. சின்ன அடி தான், சும்மா ஒரு தேம்பல் ஏதோ ஒன்று. அதுக்கு வந்து எங்கள் அப்பா கடையில் இருந்தார். நான் திரும்பி இந்த மாதிரி எங்கள் அம்மா சொல்கிறாங்க ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி பையன் ஊன்ட்டானா வந்து என்ன சார் கேட்கணும், என்னப்பா எப்படி ஆச்சு, என்னாச்சு, பைக்குக்கு என்னாச்சுன்னு கேட்டார் சார். பைக்குக்கு என்னாச்சுன்னு கேட்டது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே ஒரு ஊதுவத்தி ஸ்டாண்டு இருக்குது, போட்டு பெரட்டி எடுக்கிறார் சார் என்ன. நான் தான் பையனை நேராக பார்க்குறேன். அவனுக்கு என்னாச்சுன்னு கண்ணு தெரியாது எனக்கு. ஆனா நான் உண்மையிலே இல்ல சார், இல்ல ஒரு நிமிஷம் சார், நான் உண்மையிலே ஜோக்ல தான் கேள்விப்பட்டிருக்கேன் அடிபிடிச்சா பைக் என்னாச்சுன்னு. ஆனா நிஜத்துல ஒரு கேரக்டர் இப்படி கேட்டிருக்கீங்கப்போ எனக்கு பிரமிப்பா தான் இருக்கு. எதிரில் நான் வந்து பார்க்கும்போது டேமேஜ் வந்து பைக்குக்கு அதிகமாக இருக்குது, அவனுக்கு கம்மியாக இருக்குது. எது டேமேஜ் அதிகமாக இருக்கோ அதுதான் சார் கேட்பாங்க. சரி, ஓகே. வேற என்னெல்லாம் பண்றான், வேற என்னென்ன சலுகைகள்லாம் லிட்டில் பிரின்சஸ் கிடைக்குது? வேலை செய்ய மாட்டா சார், வேலை எதுவும் செய்ய மாட்டா. எங்கள் அம்மா செய்வாங்க. எங்கள் அம்மா ஏதாவது கேட்டால் கூட பக்கெட் கூட துவைக்க மாட்டா சார். சார் அங்கேயும் ஒன்றும் கொஞ்சம்லாம் கிடையாது. எங்கள் அம்மா எப்படி அவனை பேம்பர் பண்ணுவாங்கன்னா, சாப்பாடு இன்னி நாள் வரைக்கும் எங்கள் அம்மா அவனுக்கு பிசைஞ்சு வாயில தான் ஊட்டிட்டு இருக்காங்க. எனக்கு எங்கள் அப்பாவை கண்டு கூட மாட்டாங்க. இல்லை சார், இவங்களுக்கு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது தெரியாது, அவங்களுக்கு சாப்பிட்றது தெரியும். அவங்க சாப்பிட்றதுனால அவங்க எப்படி இருக்கிறாங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்கள். பால் ஏடு இருக்குல்ல சார், தயிரில் ஏடு இருக்கும்ல, ஒரு பிளேட் ஃபுல்லாக இருக்குன்னா அதில் 3/4 அவனோட கர்ட் ரைஸில் தான் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. எங்கள் அம்மாக்கும் எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் காமி கூட மாட்டாங்க. நெய்க்கு வேணும்ல, நெய்க்கு எடுத்து வச்சிட்டேன். பையன் வளர்ற பையன், நான் வளர்ற பொண்ணு கிடையாது, நாங்கள் சாப்பிடக்கூடாது. ஆனால் அவனுக்கு அப்படியே பால் ஏடோடு மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. நாங்கள் ஏதாச்சும் பண்ணிட்டா தப்பு, ஆனால் பையன் அம்மா பண்ணுறா, ஐயோ நாங்கள் அதான் நினச்சோம், நாங்கள் 2 பேர் அந்த பக்கம் உட்காந்துருக்கணும், அவங்க 2 பேர் தான் இந்த பக்கம் உட்காந்துட்டு இருக்கணும். லிட்ரலாக அப்படி தான் செய்வாங்க எல்லாமே. பையன் தான். ஓகேவா, உங்கள் வீட்டில் உங்கள் பொண்ணு அப்பாவின் செல்ல பிள்ளை நான், என்னை யார் கேட்க முடியும் அப்படின்னு பண்ணக்கூடிய சேட்டைகள் லூட்டிகள் என்ன? சொல்கிறதுக்கெல்லாம் அளவில் நிறைய பண்ணுவாங்க சார். ஏதாவது 1-2 சொல்லுங்க. இப்போ அவங்க ஒரு 7வது படிச்சுட்டு இருக்கும்போது அவகிட்ட எப்போதும் போல் விளையாடிட்டு இருக்கும்போது அவர் டிவி பார்த்துட்டு இருந்தார். அவள் கத்திட்டா, எப்பா என்னை சும்மா டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கேன், என்னை நோண்டிகிட்டே இருக்கேன், எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு ஹெல்மெட்டை தூக்கி ஒரே அடி அடிச்சிட்டாரு. அப்படியே மண்டையை கிழிஞ்சிருச்சு இவனுக்கு. எதுக்கு சார் பையனை 7th படிக்கும்போது ஹெல்மெட் வச்சு அடிச்சு மண்டையை உடச்சிருக்கீங்க? 7வது படிக்கும் போதே அவனுக்கு அவ்வளோ சேஷ்டை இருக்கும். 10வது படிக்கிற பசங்க பண்ணுறதை பண்ணுவார். அங்கே இங்கே ஒரு சார் அங்கேயே நிப்பாட்டுங்க சார், தப்பாக எடுத்துக்காதீங்க. 7வது படிக்க பையன் சேட்டை பண்ணானா 7 வயசுக்கு 7ஆம் படிக்கும்போது இருக்க குறும்புத்தனம் தான் இருக்கும். ஹெல்மெட் எடுத்து மண்டையை உடைக்கிறது என்ன வகையில் நியாயம்? இதுக்கு நீங்கள் ஹெல்மெட் எடுத்து மண்டையை உடைக்கிறது எப்படி சரி? இதுக்கு பதில் சொல்லிட்டு மற்றது பேசலாம். இல்லை சார், நான் எதாச்சும் தான் அடித்தேன். அது நான் அடிக்கணும்னு அடிக்கலை,
கோவத்தில் தூக்கி அடித்தேன், அவன் மேலே பட்டுச்சு, அவ்வளோதான். ஏதாச்சும் கையில் கடிச்சு அடிச்சுட்டு தூக்கி அவ்வளோதான். அவனுக்கு ரத்தம் வரணும்னு எனக்கு தெரியாது சார். அடிச்ச ரத்தம் வராமல் என்ன வரும்? அப்படி இல்லை சார், இது எதாச்சும் நடந்து தான் சார். இது ஒரு ஆக்சிடென்ட் மட்டும் தான். அது எதாச்சியா கையில் சுத்தியில் கடிச்சா என்ன பண்ணியிருப்பீங்க? அச்சிருப்பார் சார், அச்சிருப்பாரு. இப்படி தான் சொல்லுவீங்களா? கையில் தெரியாமல் சுத்தியில் கிடச்சிது, அடித்தேன், ரத்தம் வந்துருச்சு, இப்படி தான் பேசுவீங்களா? சார் நான் பேசிய ஒரு கோவக்காரன் சார், அதனால தெரியாமல் பண்ணியிருந்தேன். அது நீங்கள் எனக்கு என்னதுன்னா, அவங்க சொல்லும்போது நீங்கள் கொடுக்குற பதிலில் கொஞ்சம் கூட நான் வருத்தத்தையோ இல்லை ஒரு பரிவையோ நான் பார்க்கவே இல்லை. அதனால தான் நான் உங்கள்கிட்ட இவ்வளோ கேட்குறேன்னா. இல்லை சார், கோவத்தில் வரும்போது நானே டென்ஷனில் வரேன். டென்ஷனில் வரும்போது இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை சொல்லும் போது எனக்கு ஏதாச்சும் தூக்கி அடிக்கும் போது மாதிரி ஆயிடுச்சு, அவ்வளோ. நான் என்ன சொல்கிறேன் சார், நீங்கள் வேலையை விட்டு வரீங்க, உங்கள் பொண்ணும் இதே மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டாங்க, ஹெல்மெட் தூக்கி அடிச்சிருவீங்களா? செல்ல பொண்ணு எப்படி சார் அடிக்க முடியும்? அப்போ உங்களுக்கு செல்லம் வருது இல்லை, அப்போ பையன் என்ன? உண்மையிலேயே உங்களுக்கு வேலையில் டென்ஷன்னா பையனா பொண்ணான்னு தெரியாது, கையில் கிடைக்க வச்சு அடிக்கணும். ஆனால் வேலையில் டென்ஷனுங்க பேரில் பையன் அடிச்சிங்க, அதே இடத்துல பொண்ணை வச்சா ஆமாம் அடிச்சிருப்பேன்னா வேற. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, செல்ல பொண்ணு. அப்போ அந்த வேலை டென்ஷனில் செல்ல பொண்ணு எப்படி கண்ணுக்கு தெரியுறாங்க? தவறு தான். விவரம் தெரிஞ்ச வயசில் ஏதோ சேட்டை பண்ணால் கூட பரவாயில்ல சார். நான் அப்போ கூட உங்கள்கிட்ட கேட்குறேன், 7வது படிக்கும்போது என்ன அப்படி கொலை குத்தம் பண்ணிட்டாருன்னு. ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணுறான் சார். வண்டி கேட்டார், சரி, அவருக்கு என்ன வயசாகுது? சின்ன வயசு. அவர் வண்டி கேட்டார், லைசன்ஸ் இருக்கா கேளுங்க, லைசன்ஸ் கிடையாது. வண்டி கேட்டு தான் அவங்க அம்மா வண்டி வாங்கி கொடுக்குறாங்க. 2,80,000 வண்டி கேட்குறாரு. எத்தனை வயசாகுது? 18 வயசு ஆகுது. சரி, லைசன்ஸ் இருக்கா? அந்த லைசன்ஸ் கிடையாது, வண்டி வாங்கி கொடுத்தாங்க. அந்த வண்டியை ஒழுங்காக வச்சிருக்காரு கேளுங்க. என்னாச்சு போல? அந்த வண்டி சின்ன பின்னமா ஆச்சுப்போ. பைக் என்னாச்சுப்பா? ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு ஆக்சிடென்ட் ஆகி. இது என்ன சார் இது நியாயம்? அது யார் காசு போட்டு வாங்கி தருவாங்க? யார் எடுத்து போய் நாசம் பண்ணுவாங்க? 10th எக்ஸாம் அந்த பப்ளிக் எழுதும்போது எனக்கு பைக் இருந்தால் தான் நான் ஸ்கூலுக்கே போவோம் அப்படின்னு சொன்னார். அது அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். அவர் அப்பவும் கோவப்பட்டார், இதுக்கெல்லாம் நீ கொடுக்குற செல்லம் தான். கோவப்படாம என்ன சார் பண்ணுவாங்க? நீ கொடுக்குற செல்லம் தான். அது வண்டி கேட்டாரு, வண்டி வாங்கி கொடுத்துட்டாங்க. ஒரு பையன் 10th எக்ஸாம் எழுத போது பைக் இருந்தால் தான் எழுத போவேன்னா நீங்கள் சேர்ந்து கண்டிச்சிருக்கணும் தானே. நீங்கள் செல்லம் கொடுத்து பைக் வாங்கி கொடுன்னு உங்கள் கணவர் நிர்பந்திக்கல, என்ன நியாயம்? என் பொண்ணுக்கு இது வரைக்கும் நான் ₹1 செலவு பண்ணது கிடையாது. இது வரைக்கும் என் பொண்ணு தான் எனக்கு பார்த்துருக்கா. எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கா, என் கல்யாண நாளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கா, என் பிறந்த நாளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கா. நீ என்ன பண்ணியிருக்க? அப்பா நான் மதிச்சிருக்கேன். இது வரைக்கும் மதிக்க கற்றுக்குங்க ஃபஸ்ட்டு அப்பாவை. அவரோட ஹேர் ஸ்டைலை பாருங்கள். நீ எப்படி இருக்கணும்? படிக்கிற பையன் எவ்வளோ டீசெண்டாக இருக்கணும். சரி, இப்போ நான் நினைக்கிறேன் 18 வயசு கூட உங்க இப்போ தான் ஆயிருக்கு, லைசன்ஸ் கிடையாது, எந்த வகையில் பைக் கேட்குறீங்க நீங்கள்? சரி, இப்போ தான் சார் நான் கேட்டேன் பைக். அது அப்போ இல்லைப்பா, பைக் கேட்கறதுக்கு நமக்கு அதுக்கு தகுதி வேணும்ல. லைசன்ஸே இல்லையே நம்மகிட்ட, தகுதி இல்லாமல் எப்படி பைக் கேட்குறீங்க? அந்த வண்டி மேலே எத்தனை கேஸ் இருக்கு கேளுங்க. கொடுங்க, மைக் கொடுங்க. ஒரு 11,000 ரூபாய் இருக்கும் சார். 11,000 ஃபைனா? என்ன பண்ணீங்க வண்டி வச்சு? சார் நான் எடுத்துட்டு போய் மாட்டல சார், ஃபுல்லாக கூட இருக்கிற பசங்க. யார் மேலே ஃபைன் விழுவும்? யார் காசு கட்டுறது? அதை யார் மேலே ஃபைன் விழும்? நாளைக்கு நீ நான் ஓட்டலைன்னே சொல்லுங்க, ஃபைன் யார் பேரில் விழும்? அப்போ அம்மா கொடுக்குற செல்லத்தில் இவ்வளோ ஆட்டாடுறேன், நான் கண்டிக்கிறது தவறா? நீ கண்டிக்க கரெக்ட். நான் கெட்ட வழியில் போயிடக்கூடாது. நான் அந்த மாதிரி இருந்து வந்துவேன். என்ன மாதிரி என் புள்ள ஆகிடக்கூடாது. நான் அந்த மாதிரி தப்புலாம் பண்ணி அந்த மாதிரி வந்திருக்கிறேன். என்ன மாதிரி என் புள்ள ஆகிடக்கூடாது. திருந்து கரெக்டாகிரு, என்ன மாதிரி இருக்காத. அதுக்கு தான் பார்த்து வளர்க்குறோம். இல்லை, அப்பாவோட வார்த்தையில் உண்மையில நாளைக்கு வேற ஒரு வீட்டுக்கு போடுவேன். நான் கடைசி வரைக்கும் நீ தானே எங்கள் கூட இருக்க போற. அப்பாவோட வார்த்தையில் உண்மையிலே ஒரு வழி இருக்குது. ஆனால் இவ்வளோ ஃபைன் வருதுங்கிறது எஸ்எம்எஸ்ல அவ்வளோ தெரிஞ்சும் நீங்கள் உங்கள் பையனை கண்டிக்காம விட்டீங்கன்னா கெடுக்குது அவங்க அப்பா இல்லை, நீங்கள் தான். அப்படிலாம் இல்லை சார். அவன் வீட்டுக்கு ஒரே பையன், 2 பொண்ணு இருக்கிறதுனால ஒரே பையன்றதுனால அவன் கேட்டதெல்லாம் நான் அவர் பண்ணது, அவர் அன்னைக்கு என் பொண்ணுன்னு பார்த்து பண்ணது தப்புனா இன்னைக்கு நீங்கள் என் பையன்னு பார்த்து பண்ணுறது அதை விட தப்பு. தம்பி, எனக்கு சின்ன வயசில் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, நான் உனக்கு நடந்ததுக்கு எனக்கு வருத்தப்படுறேன். ஆனால் இப்போ உங்கள் அப்பா சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் உண்மை இருக்குது, வழி இருக்குது. இப்போவும் நீ மாறலைன்னா சின்ன வயசில் உங்கள் அப்பா ஒன்று பண்ணாங்கல்ல, அதை விட பெரிய வழியை நீ சந்திக்க வேண்டியிருக்கும். சார் கரெக்டாக தான் சார் இருக்கேன் இப்போ. அவ்வளோவா கரெக்டாக தான் சரிதான்ப்பா, கரெக்டாக தான் சரிதான். இந்த நிகழ்வை மேலும் சிறப்பிக்காக 2 சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. ஒருவர் திரு மோகன்ராம் அவர்கள், அதே போல் அவங்களுடைய பொண்ணு திருமிகு வித்யுலேகா. ஸோ ஃபஸ்ட்டு கெஸ்ட்டுக்கிட்ட போகிறதுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு கொஸ்டினில் போயிடலாம். இவ்வளோ நேரம் இவங்க லிட்டில் பிரின்சஸாக நீங்கள் பண்ணக்கூடிய சேட்டைகள், அழிச்சாட்டியங்கள் இதெல்லாம் சொன்னாங்க. நீங்கள் அப்பாவா எனக்கு இந்தந்த விஷயங்கள் அவங்க எனக்கு பண்ணது அன்பின் மிகுதியாக தெரிஞ்சு ஒரு உச்சத்தில் நான் பார்த்தேன். அப்பா எனக்கா இந்த காரியம் பண்ணது இல்லை, அப்பா என்னை இப்படி நடத்தினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவ்வளோ அன்பு இருக்கா அப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப நெகிழ்ச்சியாக ஃபீல் பண்ண தருணம். நான் கொஞ்சம் லேசியாக இருப்பேன் காலையிலலாம். டெய்லியுமே எனக்கு நான் இப்போ காலேஜ் போகிறேன், ஸ்கூல் முடித்தேன், காலேஜ் போனேன், இப்போ வேலைக்கு போகிறேன். இது வரைக்கும் டெய்லி காலையில் எனக்கு எங்கள் அப்பா ஊட்டி விடுவார் காலையில் சாப்பாடு. இப்போ வரைக்கும் அப்பா தான் ஊட்டி விடுவாங்க. இப்போவும் காலையில் சாப்பாடு நான் சாப்பிட்டே முடித்தாலுமே எங்கள் அப்பா ஒரு வாய் அட்லீஸ்ட் அந்த ஃப்ரூட்ஸையாவது எடுத்துகிட்டு எனக்கு ஒரு வாய் ஊட்டினா தான் அவருக்கு திருப்தியாக இருக்கும். அதுக்கப்புறமா எனக்கு பீரியட்ஸ் டைமில் செம்மையாக வயிறு வலி வரும். திடீர் நைட் 2 மணிக்கு கூட ஆகலாம், இல்லை 3 மணி 5 மணி அந்த மாதிரி ஆகும். அப்போ எங்கள் அம்மாவை போய் எழுப்புறதோட எங்கள் அப்பாவை தான் நான் போய் ஃபஸ்ட்டு
எழுப்புவேன். எங்கள் அம்மா எழுப்புனா எங்கள் அம்மா நானும் தானடி வயிறு வலி இது பண்ணுறேன், சும்மா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடி அப்படின்னுவாங்க. ஒரு மூஞ்ச காட்டுற மாதிரி எனக்கு தோணுமா. ஸோ அந்த டைமில் நான் என்ன ஃபீல் ஆகும்னா எங்கள் அப்பா கிட்ட பேசினா கொஞ்சம் ஆறுதலாக சொல்லுவார். இப்படி கை பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்லுவார். சுடு தண்ணிலாம் கூட வச்சு தருவார். லைக் நம்மளுக்கு வந்து அந்த முதுகு அப்படி தேய்ச்சி விட்டு பேம்பர் பண்ணுறது எல்லாமே வந்து நான் ஃபஸ்ட்டு அப்பா கிட்ட தான் சொல்லுவேன். அது அம்மாவுக்குமே தெரியும். ரொம்ப சின்ன வயசில் எல்லாருக்கும் ஊட்டுவாங்க அப்படிங்கிறது பார்த்துருக்கேன். பட் அதுக்கப்புறம் வளர நமக்கு வேலைப்பளு ஜாஸ்தியாகவும் எல்லாம் இருக்கும். அவ்வளோ ஒர்க் டென்ஷன் நடுவில், அவ்வளோ பரபரப்பு நடுவில் மகளுக்கு வந்து ஊட்டி விட்டு தான் நான் வேலைக்கு போவேங்கிறதும், ஒரு மாதவிடாய் மாதிரி நேரத்தில் அப்பாவா நான் என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன்னு நினைக்கிறது வந்து குட் சார், சூப்பர், ரியலி கிரேட், குட். அதுக்கப்புறம் நான் குக்கிங் கற்றுக்கலான்னு சொல்லி கிச்சனுக்கு போவேன். போயிட்டு ஒரு தடவை பூரியெல்லாம் ட்ரை பண்ணேன். அது கொஞ்சம் என்னாச்சுன்னு கொஞ்சம் அவட்டே கேளுங்க. என்னாச்சுப்பா பூரி? பூரி அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். சரியா, வாங்கப்பா நான் சுட்டு தரேன். உள்ளே கூட்டு போயிட்டா. சரி உள்ளே கூட்டு போனால் ஓகே, பக்கத்தில் வந்து நின்று பாருங்கப்பா. நான் பூரி கரண்ட் இதுக்கு தொப்புன்னு எண்ணெய்க்குள்ளே போட்டா பாருங்க, என்ன திருத்தி வச்சு மேலே ஃபுல்லாக உள்ள தொப்புன்னுலாம் போடலை. நான் என்ன பண்ணேன், இப்படி எடுத்து இப்படி வச்சுட்டு அப்பா இப்படி பாருங்கப்பா அப்படின்னேன். எங்கள் அப்பா என்ன பண்ணியிருந்தாரு, பனியன் போடாதான் லைட்டாக தொப்பையில் வயிற்றுல லைட்டாக பட்டுருச்சு. அது டக்குன்னு சரியாயிடுச்சு. இவங்க அதை வச்சுட்டு என்ன ஃபுல்லாக திட்டினாங்க. ஒரு வாரம் இவ்வளோ பெரிய பக்கம் தொப்பையில் இந்த இடத்துல. ஏவா பூரி சேசுக்கு கொப்பளம் வந்திருக்கு, டக்குன்னு சரியாயிடுச்சுங்கிற. அப்பா உனக்கு வந்து சரியாயிடுச்சுலப்பா சீக்கிரமா. அவர் பாவம் வாயில்லா ஜீவன் மேல அப்படிங்கிறாப்ல. நீங்க சொல்லுங்க சார், சின்னதா மச்ச மாதிரி தானே சார் இருந்துச்சு? சின்ன ட்ராப் சார். ரொம்ப ட்ராப் வந்து இவ்வளவு பெருசு இருந்துச்சு. இப்படிலாம் இல்லை, கொஞ்சம் சின்னதா சார். 2-3 இடத்துல பட்டுருச்சு. அதுவும் இப்போ கூட எங்கள் அப்பா என்னை என்கரேஜ் தான் பண்ணார். இப்படி தான் கற்றுக்கணும், நீ கொஞ்சமாக கற்றுக்கோ அப்படின்னு. எங்கள் அம்மா நான் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டேன். கிச்சனுக்குள்ளே போனாலே இப்படியே நீ வந்துட்டியா, எனக்கு வேலையா ஆகாது, கொஞ்சம் வெளில போறியா அப்படின்வாங்க. ஆனா யாராவது லிட்டில் பிரின்சஸ்னா டேட் லிட்டில் பிரின்சஸ் தான் என்னன்னு யாராவது கேட்டாச்சுங்களேன், இப்படி வச்சனா போதும் அப்படியே இருப்பாங்கயா. நான் வரை மீம்ஸ்ல தான் கேட்டிருக்கேன், ஆனா நிஜத்துல இன்னைக்கு தான் பாக்குறேங்க. ஆனா அப்பா வந்து எனக்கு இப்படி ஒரு சம்பவம் அல்லது என்னை இப்படி ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வச்சதா என்னைக்கும் என் லைஃப் டைமில் மறக்க மாட்டேன். ஆக்சுவலாக டைம் மிஷின் இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா நான் வந்துட்டு குழந்த அப்போ தான் பிறக்கிறேன். எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஏதோ ஒரு கிராமத்தில் பிறக்கிறேன், உள்ளே எங்கேயோ பிறக்கிறேன். அதாவது ஒரு 25 வருஷம் முன்னாடி எப்படி இருந்திருக்கும் நீங்களே பார்த்துக்கோங்க. அப்பாவால் முடியாத ஒரு விஷயம் அன்றைக்கி நடந்திருக்கு. நான் பிறந்திருக்கேன், அதுவும் பொன் குழந்தை. பட்டு துணி எனக்காக வாங்கிட்டு வந்து எனக்காக வெயிட் பண்ணி ஜிஹெச்சில் வெயிட் பண்ணி என்னை ஃபஸ்ட்டு தூக்கணும் அப்படின்னு நினச்சது வந்துட்டு அந்த பட்டு துணியில் என்னை தூக்குனாங்க. ஸோ டைம் மிஷின் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அந்த மொமெண்ட்டை போய் நான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு பசங்க தான். பசங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு பையன் பிறந்துட்டான் 25 வருஷம் முன்னாடிலாம் எப்படி சொல்லிட்டு இருப்பாங்க, பொண்ணு பிறந்தா பொண்ணு அப்படி பொண்ணை வச்சு என்ன பொட்டை பிள்ளைய வச்சு என்ன பண்ண போகிறேன்ட்டுன்னு எங்கள் வீட்டிலே எங்கள் அப்பா வந்துட்டு கேட்ட ஆட்கள் நிறைய பேர். ஆனால் அன்றைக்குமே எங்கள் அப்பா வந்துட்டு பொண்ணு பிறந்ததுக்கு சாக்லேட் கொடுத்த அந்த ஸ்ட்ரீட்டில் ஆள் வந்துட்டு எங்கள் அப்பா. இப்போ அந்த டைம் மிஷின் இருந்தாலும் எனக்கு அந்த இடத்துக்கு தான் போவேன் நான் நினைப்பேன். கண்டிப்பாக அப்பா விடுங்க. உன் பொண்ணு திரும்ப அந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? எல்லாருமே வந்து பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் ஆண் குழந்தை பிறந்திருக்கு, ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அதை எப்படி பார்ப்பாங்க? அண்ட் உங்களுக்கு அது எப்படி இருந்தது, அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? கள்ளிப்பால் காலம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த காலம் அது. ஓகே. நீங்கள் வந்து தீர்க்கமாக எனக்கு பெண் பிள்ளை அப்படின்னு தீர்க்கமாக இருந்தது எப்படி? பொம்பளை பிள்ளைலாம் பிறக்கணும்னு சந்தோஷப்பட்டேன். ஓகே. கூட இருந்தவங்க என்ன சொன்னாங்க? பக்கத்தில் இருக்கவங்க அவங்க சொல்லுவாங்களே எப்பவும் போல என்னடான்னு. ஓகே. இல்லை, ஏன்னா பொதுவாக அந்த நேரத்தில் பெண் குழந்தை பிறந்தா ஒரு அன்லக்கின்னு நினைக்கக்கூடிய டைம் அது. அது வந்து ஒரு பெருசாக லக்கு இல்லாத காலம் அப்படிங்கிற நினைக்கணும். அதனால லக்கு. அதுக்கப்புறம் நல்லான சௌரியமாக இருக்கு. உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து கையில் இருந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? ஐயோ அது சூப்பர். அது நீங்கள் உணர்ந்து பாருங்கள். பிள்ளைய பற்றி பிற்பாடு எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது சார். சந்தோஷங்க. பிள்ளைய பற்றவங்களுக்கு தெரியும் அது சந்தோஷம். அந்த பிள்ளைக்கு இது நல்லா முடி நிறையா இருக்கும். அவங்க அம்மா பூ வைப்பாங்க, அது திடீர்னு மொட்டை அடிச்சிருவாங்க. என்னன்னு கேட்டால் சரியில்லைன்ட்டு. அப்புறம் அவங்களுக்கும் பூ கம்பல்சரியாக பிடிக்கும். அப்புறம் அவங்க டிசைனாக கொலுசு போடுவாங்க. இதுக்கும் கொலுசு சலசலன்னு நடந்து வரும். சந்தோஷமாக இருக்கும் கொலுசு போட்டு நடந்துறது. ஒரு 10 வயசு வரைக்கும் தான். அதுக்கப்புறம் தான் சொன்னேன் காலேஜ் சொல்லுவேன் மரம்ன்ட்டு. அது காமிச்சு வேலையை. அந்த நான் படிக்கும்போது ஹாப்பி பிரின்சஸ்ன்னு ஒரு கதை ஒன்று ஒரு நாண்டிட்டையில் வரும். அதாவது ஒரு அரசர் இருப்பார், நட்டு நோட்டில் வந்து அந்த பிரின்சஸ் இருக்கும். அப்படியே டிசைனாக நகை நட்டு எல்லாம் போட்டிருப்பாங்க. தெருவில் உள்ளவங்க போயிட்டு பார்த்துருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த பஞ்சம் வந்தோன்னா எல்லாம் அந்த பிரின்சஸில் உள்ள நகை நட்டு அதையும் காலி பண்ணுவாங்க. அதே மாதிரி இருக்குது நான் போட்டது எல்லாம் காலி பண்ணேன்.
ஓ ஆனால் அது என் பிரின்ஸ். இன்னொன்றுங்கய்யா, அதுகிட்ட பிடிக்கிட்டு போனல ஒரு கொலுசு, அது இப்படி போட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ கூட ஆசைப்படுறீங்களா? வச்சிருக்கீங்களா? கொண்டாங்க கொண்டாங்க. எங்கே இருக்கு? பொண்ணில்ல பொருளில்ல பொட்டியில பணமில்ல உசுர விட எங்கிட்ட ஒசந்த பொருள் ஏதும் இல்ல மலிவான பொருள்னு மறுக்காத நீ தாய் என் உசுர நான் தாரேன் ஏத்துக்க என் தாய். ஆக்சுவலாக நீங்கள் டைம் மிஷின் கேட்டீங்க, அந்த மொமெண்ட்டை பார்க்கணுன்னு. டைம் மிஷின் எங்களுக்கு கிடைக்கல, ஆனால் இந்த மொமெண்ட் கொடுக்க முடிஞ்சது எங்களால். ரொம்ப தேங்க்ஸ் தமிழா ஃபார் மேக்கிங் திஸ் மெமரி அஸ் அ ட்ரெஷர். ஸோ இதுலேக்கா நீங்கள் முன்னால் ஷோ பார்த்தப்போ சரி, இப்போ நீங்கள் ஷோ பார்க்கும்போது சரி, இந்த மொமெண்ட்டில் நிறைய பொண்ணுங்க வந்து ரொம்ப எமோஷ்னலாக ஃபாதரோட இருந்த பாண்டிங்கை வந்து சொன்னாங்க. ஸோ அப்படி நீங்கள் உங்களுடைய அப்பா கூட இருக்கக்கூடிய எமோஷ்னல் பாண்ட்னா என்ன சொல்லுவீங்க? ஆக்சுவலி எல்லாரும் அவங்களோட கதைகள்லாம் சொல்லும்போது எனக்கும் கொஞ்சம் கண் கலங்கிடுச்சு. எனக்கு என் அப்பாவோட ரிலேஷன்ஷிப் எப்படின்னா, நான் எப்போவுமே வா போ இப்படி தான் நான் பேசுவேன். அது மரியாதைக்காக கிடையாது. ஏன்னா அவர் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு. சின்ன வயசுலேருந்தே எப்போவுமே ஒரு ஃப்ரெண்டாக தான் நான் என் அப்பா பார்த்துருக்கேன். கணக்கில் நான் பயங்கர வீக்கு, அது அப்பாவுக்கும் தெரியும். அப்பா வந்துட்டு கணக்கில் சூப்பர், 100க்கு 100. நான் வந்துட்டு முட்டை. நான் ஸ்கூலில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஆசை நடிக்கணும், இல்லாட்டி ப்ளேஸ் பண்ணோம், நாடகங்கள் பண்ணோம், இல்லாட்டி டான்ஸ் பண்ணோம். எனக்கு எப்போவுமே இந்த ஸ்டேஜ் மேலே ஆடணும்னு சின்ன வயசுலேருந்தே அது இருந்தது. அது அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோடய ஸ்கூலுக்கு அது புரியலை. அந்த இன்ட்ரெஸ்ட் அவங்க வந்துட்டு பெருசாக என்கரேஜ் பண்ணல. நீ வந்துட்டு கணக்கில் சுத்தம், உனக்கு கணக்கு வரவே வராது, நீ வந்துட்டு டியூஷனுக்கு போனோம், இது பண்ணோன்னு கணக்கு மேலேயே ஒரு அப்சஷன். அது எப்படின்னா, எனக்கு கணக்கு பார்த்துட்டு எரிச்சலாக எடுத்து ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம். அப்பா வந்துட்டு என்ன ஸ்மூத்தாக எப்படி ஹேண்டில் பண்ணாருன்னா, ஒரு தடவை ஐ திங்க் அப்பாவும் அம்மாவும் 2 பேரும் ஸ்கூலுக்கு வந்துட்டு இப்படி கேட்டாங்க, ஆனுவல் டே நடக்க போது ஏன் என் பொண்ணுக்கு வந்துட்டு நீங்கள் ரோல் தர மாட்டேங்கிறீங்க, நல்லா தானே நடிக்கிறா, நல்லா தானே டான்ஸ் ஆடுறா. இல்லை சார், அவங்களுக்கு வந்துட்டு கணக்கு வரல, அவங்க வந்துட்டு டியூஷனுக்கு போனோம், டியூஷன் டைமில் வந்துட்டு அவங்க இந்த மாதிரி டான்ஸ் ப்ராக்டிஸ்க்கு போனாங்கன்னா அது எப்படி. ஒரே ஒரு ஆக்ஷனில் காமிச்சார், ஸ்கூலை மாற்றிட்டாரு. இப்போ நீ டான்ஸ் ஆடு, இப்போ நீ வந்துட்டு சூப்பராக நீ எல்லாமே நீ பண்ணு, உனக்கு உள்ளவர ஒரு திறமை இருக்குது, அந்த திறமை வெளியில் வரணும். அதனால தான் நான் இன்றைக்கி வந்துட்டு இந்த மேடையில் நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன். என் அப்பா அது வளர்க்கலைன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன் லைஃபோடன்னு எனக்கே தெரியாது. விதுலேக்காவுடைய வார்த்தைகள் எடுக்கணும்னா, நீங்கள் வந்து ரொம்ப ஒரு வெல் மெச்சூர்டு ஃபாதராக இருந்திருக்கீங்க. அண்ட் எப்படி ஒரு சைல்டை ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலேயும் ஒரு கரெக்டான முறையில் வந்திருக்கீங்க. எப்படி உங்களுக்கு முன்னாடியே இப்படியான ஒரு இது வந்துச்சா, எப்படி இப்படியான ஸ்ட்ரக்சருக்குள்ள வந்தீங்க நீங்கள்? இவ வந்து நீ போ எனக்கு, அதாவது பலார்னு அவள் கொடுத்தது எப்போன்னா, நான் இன்னும் எப்படி வந்ததுங்கிற ஆட்டிடியூடுக்கு சொல்கிறேன், இந்த கதையை சொல்லிடுறேன். எப்பவுமே இவளை சுற்றி ஒரு 12 இவளுக்கு ஃப்ரெண்ட்ஸே பாய்ஸ் தான். அவங்களோட சுற்றுறது, ஓடுறது, விளையாடுறது. ஸோ ஒரு நாள் சாயங்காலம் 8 மணிக்கு, அப்போ நான் போயிட்டு வரேன், யாருமா ஏதோ 5-6 பேர் சொன்னான், இல்லடி ஒரே பசங்களாக இருக்காங்களே, இது ஒரு பேர் கூட நான் கேள்விப்பட்டதா இல்லையே அப்படின்னு. அப்போ சொன்னால், இது பாருப்பா, உனக்கு அவங்க மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், என் மேலே நம்பிக்கை இருக்குல்லன்னா, இருக்குமா நீ போயிட்டு வா. அன்னிலேருந்து ஒரு கேள்வி கூட கேட்கல என்கிட்ட. அதுக்கப்புறம் கேள்வி கேட்டதில்லை. அதுக்கு முன்னாலேயாவது யார் என்ன எப்போ வருவேன்னு கேட்பேன், அதுக்கப்புறம் கேட்கல. இதில் சில கேள்விகள் நான் அந்த 3 பேர்கிட்ட கேட்கணும். ஏன்னா நான் வரும்பொழுது அவங்க பேச்சை தான் நான் கேட்டேன். குறிப்பாக நடுவில் இருக்கிறாரே நண்பர் சார், நீங்கள் ஒன்று சொன்னீங்க, ஒரு நாள் என் பொண்ணு என்னை விட்டுட்டு போயிடும், இந்த பையன்தான் இருப்பான், அதனால தான் அவங்ககிட்ட நான் ஸ்ட்ரிக்ட்டு. யார் சார் சொன்னா பொண்ணு விட்டுட்டு போகுன்னு? என்றைக்கும் பொண்ணு உங்கள் கூட தான் இருக்கும். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். அது என்ன அது பொண்ணுன்னா மட்டும் துரத்தி விட்டுறதா, இல்லை பையன் எப்பவுமே இருப்பாங்கிற கேரண்டி எங்கே இருக்கு? 2 கேரண்டியும் கிடையாதுங்க. தயவு செஞ்சு பொண்ணோ பையனோ நாம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல்
அவர்களை அணுகினோம் என்றால் அந்த ரிலேஷன்ஷிப் அப்படியே நிற்கும். எனக்கு ஒரு நாளைக்கு நீ தானடா கொல்லி வைக்க போகிற, அதனால நீ கேட்டேன்னு சொல்லிட்டு பைக்கை வாங்கி கொடுத்தீங்களேம்மா தாயே. எனக்கு ஒன்று புரியலைங்க. ஊரில் ஒரு பழமொழி உண்டு, ஊரான் வீட்டு பிள்ளைக்கு சோறு போட்டால் நம்ம புள்ள தானா திங்குமா, அந்த மாதிரி ஏதோ வளரும். இன்னைக்கு நான் ஊரான் வீட்டு பிள்ளைக்கு பைக்கை வாங்கி கொடுத்துக்கிறீங்க. அவனை கேட்டால் எப்பவுமே அவன் ஓட்டலன்றான். 11,000 ரூபா ஃபைனுக்கும் வேற எவனோ ஓட்டி தான் ஃபைன் ஆச்சுன்றான். உழுந்த போது பைக்கு உடஞ்ச போது வேற ஒருத்தன் தான் ஓட்டினாங்கண்ணா. அப்போ அவன் ஓட்டாத பைக்கை நீங்கள் எதுக்கு வாங்கி கொடுத்தீங்க? எனிவே அது வந்து செல்லம், வாங்கி கொடுங்க, தப்பே கிடையாது. குழந்தைங்களுக்கு ஒரு 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 லிமிட் அப்படிங்கிறத செட் பண்ணோம். எப்பவுமே ஒரு தந்தை மகனுக்கு செட் பண்ணுற லிமிட்டு ஸ்ட்ரிக்ட் லிமிட்டில் இருக்கும். அம்மா நோ லிமிட்டும்பாங்க. நீங்கள் 2 பேரும் தான் பேலன்ஸ் பண்ணி ஒரு லிமிட் செட் பண்ணணும். இது அப்பா தனியாவோ அம்மா தனியாவோ செய்யக்கூடிய விஷயம் இல்லை, செய்யக்கூடாது. எங்கள் அம்மா வந்து நான் சின்ன வயசில் அவனை அடித்தேன், அதுக்காக தான் என்னை பிடிக்கல அப்படின்னு ஒரு லாஜிக்கே இல்லாமல் சொன்னாங்க. அது சின்ன வயசு, நாங்கள் 2 பேருமே. இப்போ என்னை வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. இங்கே வந்த பிறகு தான் அதை சொன்னாங்களா இல்லை அது அவங்களுக்கு இருக்கான்னு தெரியல. சும்மா இதெல்லாம் டிவிக்காக. எந்த அம்மாக்கும் எந்த அம்மாவும் தன் மகளை பிடிக்காது என்று சொல்ல மாட்டாள். எந்த தந்தையும் மகனை பிடிக்காது என்று சொல்ல மாட்டான். மகனின் போக்கு பிடிக்கவில்லைன்னு சொல்லலாம், அவன் ஹேர் ஸ்டைல் பிடிக்கலன்னு சொல்லலாம். நிஜமாவே எனக்கு கூட பிடிக்கல தம்பி, சாரி. அவர் மாற்றிடுவார். இல்லை, அது நீ நாளைக்கு ஒரு இன்டர்வியூக்கு போகிற, வேலைக்கு போகிற, காலேஜில் ப்ரொஃபஸர் கூட என்ன பண்ணுவான், இவனை பார்த்த உடனே ஒரு தப்பான அபிப்பிராயம் வரும். நீ அந்த அபிப்பிராயம் வரணுன்னே வளர்க்குறேன்னு எனக்கு தெரியும். இட்ஸ் கால்ட் ப்ரொட்டஸ்ட். ஆங்கிரி யங் மேன், அமிதாப் பச்சன் மாதிரி இருக்கு. நீ இரு, பொறுப்போடு இருந்துக்கோ, பயப்படுறாங்கல்ல. தேங்க்யூ சார், தேங்க்யூ. இப்படியான ஒரு ஷோவில் வந்து 2 சிறப்பு விருந்தினர்கள் வேணும்னு நினச்சோம். அந்த சிறப்பு விருந்தினர்களாக நீங்கள் 2 பேரும் ரொம்ப ஆப்டாக இருந்தீங்க அண்ட் நிறைய இன்சைட்ஃபுல் அண்ட் ரொம்ப மெச்சூரான டாக் கொடுத்தீங்க சார். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. தேங்க்யூ வித்லேகா, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அப்பாக்கு செல்ல மகள் அப்படிங்கிற பெயரில் இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கடுப்பேத்துது? ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் அவங்க அப்பா தான் பிக்கப்பு ட்ராப்பு. ஓகே. இதே வந்து என் பையனுக்கு வந்து நான் தான் கூட்டின்னு போய் விடணும். 6th போனதுலேருந்து சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டாங்க, அங்கே போயிடுவாங்க. இப்போ என் பொண்ணுக்கு இப்போ மேரேஜ் ஆகி 2 years ஆகுது. இப்போவும் வந்து அவங்க தான் காலேஜில் எடுத்து போய் விடுறது. காலேஜில் ஒர்க் பண்ணுறா என் பொண்ணு, காலேஜில் விடுறது அவங்க தான் விட்டுட்டு வருவாங்க. 2 பேரும் உங்கள் குழந்தைங்க தான். பையனோட ஆக்டிவிட்டி பூரா அம்மா பார்த்துக்கணும், பொண்ணோட ஆக்டிவிட்டி பூரா அப்பா பார்த்துப்பேன்னா அது எப்படி? இல்லை, பையன் வந்து தைரியமாக வரலாம்ல சார், ஆனால் பொண்ணு அப்படி வரக்கூட முடியாது. பையன் பயமாக இருக்கு. பையன் தைரியமாக வளரலன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தானே, அதுக்கு முன்னால் வரைக்கும் நீங்கள் கொண்டு போய் விட்டுருக்கலாம் தானே சார். அவள் வந்து எப்படின்னா வந்து எல்லாத்தையும் அவங்க அம்மா மம்மிட்டு தான் சொல்லுவான், அவங்க அம்மான்னு சொல்லிட்டு. சாரி, நீங்கள் அப்பா கிட்ட சொல்கிற மாதிரி. நான் அப்பாட்ட எதுவும் சொல்ல பொதுவாக தான் சார் ஷேர் பண்ணுவேன். அவன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மாட்ட தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. இப்போ நான் எங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறேன், அவுட்டிங் போகிறேன் அப்படின்னா, நான் இந்த மாதிரி போகிறேன்ட்டு 1 week முன்னாடியே சொல்லிடுவான். அப்பாட்ட இன்ஃபார்ம் பண்ண மாட்டான். எனக்கு நியூஸ் வந்துடும் அம்மா மூலயமா. நான் என்ன பண்ணுவேன், அப்பாட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். அது வந்து அப்பா கோவம் வந்துடும். இதுதான் நடக்கும் அங்கே. நீங்கள் போட்டு கொடுத்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறீங்க, பேரில் சொல்கிறீங்க. அதை இன்ஃபர்மேஷன் தானே சார், இன்ஃபர்மேஷன் கூட பாஸ் பண்ணக்கூடாது. அவங்கள பற்றி சொல்லி கொடுக்குறது, போட்டு கொடுக்குறது, அதை நேக்கா வந்து இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க சார். அப்பாவுக்கு இதெல்லாம் தெரியணும்ல சார். ஒரு வீட்டில் ஒரு ஆள் இருக்காரு, கண்டிப்பாக தெரியணும்ல எல்லாமே. வீட்டில் ஒரு மனுஷன் இருக்கான்னு அப்பாவை சொல்கிறீங்க, அதே மாதிரி வீட்டில் ஒரு மனுஷன் இருக்கான்னு தம்பி நினச்சதே இல்லையா? நினச்சிருக்கேன் சார், ஏன் பிறந்தான்னு நினச்சிருக்கேன். இப்போ வரைக்கும் அப்படிதான் சார் சொல்லுவாங்க. ஏன் எல்லாரும் கூட பிறந்த சகோதரன் பிறக்காம நினைக்கிறீங்க? ஷேரிங்ல சார், ஷேரிங், ப்ராப்பர்ட்டி ஷேரிங் எல்லாமே தான். ஷேரிங் இஸ் பியூட்டிஃபுல்ங்க. நீங்கள் ஷேரே பண்ண மாட்டேன்னா என்ன அர்த்தம்? சார், இவ்வளோ நாளாக எனக்கு மட்டும் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு அவன் வந்தோடனே அவனுக்கு பண்ணும்போது அந்த ஒரு ஜெலசின். அவள் வந்து சொல்கிறாரு ஷேரிங் எல்லாம் போயிருன்ட்டு. இப்போ வந்து எனக்கும் அவளுக்கும் இருக்கும் பார்த்தோன்னா ஃபோட்டோஸ் ஆல்பம்ஸ்லாம் இருக்குல்ல சார், அது வந்து எனக்கு வந்து ரொம்ப எப்போ ஒரு எண்ணி சொல்லலாம் சார், 10 தான் சார் இருக்கும் என் ஃபோட்டோஸ், சின்ன வயசு ஃபோட்டோஸு. அவளது வந்து 10 ஆல்பம் இருக்கும் சார் அவளது. எப்படி? அது வந்து அப்போ வந்து அவர்கிட்ட கேமரா இருக்குது, ஃபோட்டோ எடுத்தேன்னு சொல்கிறாரு. நான் பிறகுறப்ப கேமரா வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு, அதனால ஃபோட்டோ எடுக்க முடியலடான்னு சொல்கிறார் சார். அது என்ன சார் நியாயம் அது? சார் அப்படி இல்லை சார், அந்த டைமில் வந்து ஃபோட்டோஸ் தான் சார் ரொம்ப இருந்தது. அவன் பிறந்த பிறகு எல்லாமே ஃபோன் வந்துடுச்சு, எல்லாமே இதில் எடுத்தோம் சார். ஃபோனில் இருக்கணுமே அது? இருக்குது சார், ஆனால் வந்து அது கொஞ்சம் சில நேரத்தில் வந்து டெலிட் ஆகிடுது. அது நான் என்ன சார் பண்ணுவேன்? ஆனால் உலகத்தில் இப்படி ஒரு என்ன சொல்ல, ஊருக்கே தெரியும் அது பொய்ன்னு, ஆனாலும் ஒன்று சொல்லுவேன்னு தைரியமாக சொல்கிற ஒரு தன்மை யாருக்கா உண்டுனா உங்களுக்கு தான் சார் உண்டு. ஃபஸ்ட்டு பேபி எனக்கு பொண்ணு பிறக்கணும்னு ரொம்ப ஆசை. அதேமாதிரி பொண்ணு பிறந்தது. அதே மாதிரி அந்த கேக்கு கூட ரொம்ப நான் பெருமையாக வெட்டுவேன். இல்லை, ரொம்ப நாள் கழிச்சு அவன் 7 yearsக்கு அப்புறம் அவன் பிறந்தான். சரி, அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 வருஷம் கேக் வெட்டல.
அதுக்கப்புறம் இல்லை சார் 7 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அப்போ உங்களுக்கு சந்தோஷம் ரெட்டிப்பாக இருக்கணும்ல. பையனாக பிறந்துட்டா. ஸோ வாட்? இல்லை பொண்ணு பிறக்கணும்னு இது. சார் ஓகே சார், எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், எல்லா எதிர்பார்ப்படி எல்லாம் நடக்கிறது இல்லை. அதுக்காக பையனாக பிறந்தா என்ன பண்ணுவீங்க? நான் எதிர்பார்த்தது வந்து பொண்ணு தான் சார். நான் தான் சொல்கிறேன் சார், பொன் குழந்தைகளை ரொம்ப வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை சார். சார். நீங்கள் பொன் குழந்தைகளை வளர்க்கணும்னு நினைக்கிறது ஓகே. ஆனால் இதில் எனக்கு என்ன ஷாக் இருக்குன்னா, இது வரைக்கும் வந்து ஆண் பெண் பாகுபாடு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி பெண் குழந்தைகளை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஆண் குழந்தைகளை பாதுகாக்கணும் போல தெரியுது. டேட் லிட்டில் பிரின்சஸ், நான் அப்பாவின் செல்ல மகள் அப்படிங்கிற பேரில் அவங்க செய்யக்கூடிய விஷயம் எது உங்களை ரொம்ப கடுப்பேற்றுகிறது? அவளுக்கு இந்த பொங்கலுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கு போனாங்க சார். அவள் 5000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்தான், இவன் 2500 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்தான் சார். அவள் வந்து ட்ரெஸ்ஸை காமிக்கும் போது நான் சொன்னேன், அப்பா உன்னை ஒரு டாப்பு ஒரு லெகின் தானம்மா எடுக்க சொன்னாங்க, நீ எதுக்குமா 5000 ரூபாய்? அவர் தான் என்னை எடுத்துக்கோ சொன்னார். அப்போ இவனுக்கும் சேர்த்து எடுக்க வேண்டியது தானம்மா. அவன் எடுத்துக்க சொன்னால் எடுத்துக்கல, நான் என்ன பண்ணுறது? இவன்கிட்ட கேட்டேன், ஏன்டா அப்பா உன்னை எடுத்துக்க சொன்னார் இல்லை? எங்கம்மா அவர் நான் எடுக்க சொன்னாவே மூஞ்சி மாறுது. சின்ன சின்ன விஷயம் சார். அவளுக்கும் இவனுக்கும் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவளுக்கு ஹையாக தான் நடக்கும். ஓகே, ட்ரெஸ் வேற என்ன விஷயங்களை கம்பேரிசன் இருக்கு? அவள் மேக் ஓவர் ஆர்டிஸ்ட் சார். அவள் வந்து அவள் கேட்குற ப்ராடக்ட் எல்லாம் காஸ்ட்லியாக இருக்கும். அவருக்கே தெரியும். அவள் எப்படியாவது தாச்சா பண்ணி அவள் அப்பா கிட்ட வாங்கிடுவா. இவன் கேட்குறான், அவளுக்கு 1000 கணக்கில் செலவு பண்ணுறாரு. நம்ம ஒரு வண்டிக்கு ஒரு 20,000 இனிஷியல் போடுப்பா, நான் வேணா கூட பார்ட் டைம் ஜாப் எதாவது பார்த்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இதெல்லாம் இந்த பேச்செல்லாம் என்கிட்ட பேசாத, உன் அம்மா கிட்ட கேட்டுக்கோ. இப்போ ட்ரெஸ் எடுக்கிறதுக்கோசம் இப்போ நம்ம கடைக்கு போகிறோன்னு சொல்கிறாங்க. அவன் ஃபஸ்ட்டு பார்ப்பேன் அவனை, எல்லாமே அவன் எடுக்கிறதெல்லாம் இவ பார்த்தானா எல்லாமே கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் பார்ப்பா இவ. ஆனால் அவன் ஒரு ஷர்ட்டு 700 ரூபாய் 800 ரூபாய் 1000 ரூபாய் சார். ஒரே நிமிஷம், அப்பா சொல்கிறத இந்த மாதிரி தான் அவன் எடுப்பான். அவன் இல்லை அப்படி இல்லை சார், அப்படி காஸ்ட்லியாக வாங்கினா உங்கள் பொண்ணு பில்லோட அவர் பில்லு ஜாஸ்தியாக தானே வரணும். அப்படி இருந்தால் பார்த்தா ஒரு 500 ரூபாய் டிஃப்ரென்ஸ் இருக்கும் சார், அவ்வளோதான் சார். 2500 ரூபாய்க்கு 5000 ரூபாய்க்கு 500 டிஃப்ரென்ஸா? சார் ட்ரெஸ் எடுக்கலாம் சொல்லிட்டு கூப்பிட்டு போவாங்க சார். நான் வந்து கொஞ்சம் டீசெண்டாக எடுப்பேன் சார் ட்ரெஸ்ஸு, அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி எடுப்பேன். ஆனால் அவன் யாருக்குமே பிடிக்காத மாதிரி தான் சார் ட்ரெஸ் எடுப்பான். இங்கே கிழிஞ்சிருக்கும், அது போய் 800 கொடுத்து வாங்குவான். அது எப்படி சார்? அது வந்து ஒரு வெளியில் போட்டு போகும்போது எங்கள் அப்பாவை தான் கேள்வி கேட்பாங்க, என்ன ட்ரெஸ் இப்படி போட்டிருக்கான், என்ன ஹேர் ஸ்டைல் இப்படி வச்சிருக்கான். அவனுக்கு அது நல்லா இருக்கு, ஆனால் அம்மாவை கேளுங்க, அந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்க கேளுங்க, நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஒரு பக்கத்தில் வந்து அம்மாவும் செல்ல மகனும், இன்னொரு பக்கத்தில் அப்பாவும் செல்ல மகளும், உறவுகளில் இருக்கக்கூடிய நுட்பமான பல விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிருக்காங்க. நம்ம முன்னால் பேசிகிட்டு இருந்ததில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அப்பாவுடைய அன்பின் மிகுதி நான் இந்த இடத்துல பார்த்தேன், இல்லை அவர் என்னை இவ்வளோ இந்த மொமெண்ட்டில் என்னை ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வச்சாரு அப்படின்னு. ஒரு தப்பான ஒரு டிசிஷன் எடுத்திருந்தேன் ஒரு 12th படிக்கும்போது. அது எப்படி சொல்கிறதுனா, ஏஜில் நம்மள 12th ஏஜ் டைமில் லவ் அந்த மேட்ல, ஸோ அந்த மாதிரி விஷயம் தப்பான ஒரு இது. ஃபஸ்ட்டு யாராக இருந்தாலுமே அந்த தப்பை வந்து டக்குன்னு அடிச்சிருவாங்க. இல்லை தப்புன்றதுக்கு கண்டிப்பாக அடிச்சிருவாங்க, சண்டை போடுவாங்க, பயங்கரமாக ப்ராப்ளம் வரும். ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சோடனே அம்மா கிட்ட கூட அந்த விஷயத்த சொல்லலை. பாப்பா யோசிச்சுக்கோ, எதாக இருந்தாலும் உன் லைஃபு உன் கையில் தான் இருக்குது, எதாக இருந்தாலும் நீ தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த டயத்துலேருந்து இது பண்ணார். வேற ஒருத்தவங்களும் இருந்தால் கண்டிப்பாக பேசாமல் போயிருப்பாங்க, இல்லை நிறைய சண்டை வந்திருக்கும். எங்கள் அப்பா அந்த மாதிரி எதுவுமே பண்ணலாம். ஆனால் அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச பிறகு என்கிட்ட பேசவே கிடையாது. அப்பா வந்து ஒரு சின்ன பயம், நம்ம பொண்ணு அம்மா பேசலை, நம்ம பேசலை, தப்பான முடிவு எடுத்துட்டோன்னு நம்ம சொல்கிறதுனால எதுவும் நம்ம பொண்ணு தப்பான முடிவை எடுத்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டேன்னா என்ன பண்ணுறேன், வெளியில் எங்கேயும் வெளியிலனா கடை இருக்குது, கடையிலேருந்து தனியாக வீட்டுக்கு போனால் கூட பிள்ளை மைண்ட் செட் வேற எங்கேயும் மாறிடுமோ, வீட்டில் எப்படி பண்ணுறாங்களே அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு நான் மாறிடுவேன்னு ஒரு சண்டைக்கு இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்ப நார்மலாகவே இருக்கும். இப்போ இருக்க தகப்பன்மார்கள் நிறைய மெச்சூர்டாகவே தான் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. உங்களோட பிள்ளைகளில் ஒரு பிரச்சனை இல்லை ஏதாவது ஒரு விஷயம்னா பரவாயில்ல, மெச்சூர்டாகவே வந்து ஒரு பழைய டிப்பிக்கல் அப்பா மாதிரி இல்லாமல் அறுவாலை தூக்குறேன் இதை பண்ணுறேன் அப்படின்லாம் இல்லாமல். அதாவது ஒரு சொல்லணும்னா அது ஒரு அந்த வயசில் வரக்கூடிய இது. ஆனால் அந்த பிள்ளை வந்து அதாவது நான் கட்டின அந்த பையலத்தையும் கட்டுவேன்னு சொல்லிடுச்சு. அப்போ நான் கூப்பிட்டு சொல்லேன், அப்பா சின்ன வயசில் பார்க்குற பொருள் பூரா ரொம்ப அழகாக தெரியும், ஆனால் எதிர்காலம் பாழாகி போகும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு பின்னாடி அந்த பிள்ளைய பொறுமையை உட்கார வச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் பின்னாடி உனக்கு என்னென்ன பாதிக்குங்கிறத எல்லாத்தையும் எடுத்து சொல்லி, அதுக்கு பின்னாடியே காலேஜுக்கு அவங்க அம்மா அனுப்பலை. நான் ஒரு வார்த்தை சொன்னேன், என் பிள்ளை மேலே நம்பிக்கை இருக்குது, என் பிள்ளை என் பேரை காப்பாற்றணும்னு சொன்னேன். இன்னைக்கு வரைக்கும் எம்எஸ்சி முடிச்சுட்டு கம்பீரமாக வந்து நின்று. சூப்பர். எல்லாரும் வலி வந்தால் ஃபஸ்ட்டு அம்மான்னு தான் கற்றுவாங்க. நான் ஏதாச்சும் வலி வந்தால் அப்பா தான் கற்றுவேன். ஆமாம், எனக்கு லைக் என்னோட பாடி டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும், ரக்ஷி நீ இதை பண்ணனா இது உனக்கு நடக்கும், ஸோ இதை பண்ணாதன்னு சொல்லுவாங்க.
சில டைம் கேட்க மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் காலில் நகம் வளர்ப்பேன், கட் பண்ணு இல்லைன்னா கால் ஃபுல்லாக நகம் பேந்துட்டு வரும்னு நேற்று தான் சொல்லியிருப்பாரு. சரி வேண்டாம் எனக்கு பிடிச்சிருக்கு நான் வச்சுக்கிறேன்னு, மறுநாள் அது நகம் பேந்துட்டு வரும், அப்பான்னு வந்து உட்காருவேன். அப்பயும் திட்ட மாட்டார். ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு அப்பயும் அவள் தான் கூட இருக்கணும், எங்கள் அம்மாவோட இருக்க தேவையில்ல. எங்கே ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் போனால் அப்பா பக்கத்தில் இருக்கணும், அம்மாவோட இருக்க தேவையில்ல. ஸோ எல்லாமே அவள் தான். அதுக்கப்புறமா தான் எங்கள் அம்மாவும் வேணும், பட் அப்பா தான் ஃபர்ஸ்ட். ஓகே குட். ஸோ அப்படி தான். சார் என்னோட ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் மட்டும், ஒரு 10 இயர்ஸாக எனக்கு ஒரு மனசில் இது இருக்குது. எங்கள் அப்பா எனக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும் கன்னத்தில். வர சொல்லிவிடும். வாங்க சார். ஏன் 10 வருஷமா அந்த ஏக்கத்தை அப்படியே வச்சுருந்தீங்க? ஸ்கூல் வந்து 6th 5th படிக்கும் போது என்னமோ அப்பா வந்து சில பேரண்ட்ஸோட அப்பா வந்து விட்டுட்டு போவாங்க. அப்போ வந்து முத்த குத்துட்டு போகும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். 6வது படிக்கும் போதுலேருந்து இந்த ஏக்கம் இருக்கா? இருக்கு. ஒரு நாளும் நானும் போனதில்லை, அவரும் போனதில்லை. எப்பயுமே வந்து என் பொண்ணும் எங்களுடைய மாமனாரும் மாமியாரும் தான் கூப்பிட்டு போவாங்க பசங்களை. ஏன்னா நாங்கள் 2 பேருமே எக்ஸ்போர்ட்டில் வேலை செய்கிறோம். அதனால எங்களுக்கு டைம் இருக்காது. நான் 7 மணிக்கு கிளம்பி போயிடுவேன், ஈவினிங் 8 மணிக்கு தான் வருவேன். டியூஷன் போயிருப்பாங்க, 6 மணிக்கு போயிடுவாங்க. நான் வேலையை விட்டு வரும்போது பிள்ளைங்களை கூப்பிட்டு வருவேன் 2 பேரையுமே. ஓகே 6th படிக்கும் போது அப்பாட்ட ஒரு முத்தம் வாங்கணுங்கிறத நீ ஒரு நாள் கூட சொன்னதே இல்லையா? சொன்னது இல்லை. அம்மா ஆனால் அது ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான மொமெண்ட்டுங்க. வீட்டில் 4 பேர் மணி கேட்க ரொம்ப அவர் கூச்சமாக இருந்தது. இந்த மொமெண்ட்டை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு அவர் வந்து கேட்டது பெரிய விஷயம். இந்த அளவுக்கு என் மேலே பெரிய மார்க் பண்ணி எதிர்பார்த்தேன் நான். ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் நான் ஜீ தமிழில் கூப்பிட்டதுக்கு. ஏன்னா எனக்கே தெரியாது என் தம்பிக்கு இவ்வளோ அன்பு இருக்கும்னு சொல்லிட்டீங்க அப்பா மேலே. நான் சொன்ன மாதிரி சின்ன வயசுலேயே ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது. ஏன்னா வந்து 2 பேரும் ஒர்க் போகிறாங்க, அதனால் வந்து வீட்டில் அவ்வளோ இருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி தாத்தா பாட்டி தான் கூட இருப்பாங்க. எப்படி சொல்கிறதுனா நமக்கு ஏதாவது ஒன்று அவங்க அப்பா அம்மா பார்க்கணுன்னா கூட பார்க்க முடியாது, ஃபோன்ஸ்லாம் இப்போ இருக்குது இல்லைல்ல. ஸோ ஏதாவது ஒன்று அம்மாட்ட சொல்லணும் அப்படின்னா கூட முடியாது. கொஞ்சம் அவங்க வரத்துக்கு 8 மணி ஆகும், வெயிட் பண்ணணும். தாத்தா பாட்டி தான் கூட இருப்பாங்க, பட் அம்மா அப்பா இருக்கிற மாதிரி தாத்தா பாட்டி இருக்க முடியாதுல்ல என்னதான் இருந்தாலுமே. ஏன்னா வந்து ஒரு சில சமயத்துலலாம் எனக்கு ஃபீலாக இருக்கும், வீட்டில் சண்டை அடிக்க வந்துட்டே இருக்கும், ஃபினான்ஸ் ரொம்ப டவுனாக இருப்போம். ஸோ அப்போலாம் யோசிப்பேன், சரி நம்ம கொஞ்சம் ஃபினான்ஸில் கொஞ்சம் நல்லா இருந்தோம்னா இன்னும் நல்லா இருந்திருப்போம்ல அப்படின்னு. அம்மா அப்பா கூட இருந்திருப்பாங்க, மூமெண்ட்லலாம் இருந்திருப்பாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். 6வது ஸ்டாண்டர்ட்லேருந்து யோசிச்சுட்டு இருந்தீங்க, நீங்கள் அப்பாட்ட ஒரு கிஸ் கிடச்சிருக்கு, எப்படி இருக்குது மொமெண்ட்டு? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீ ஃபுல்லாக தூங்க மாட்டேன். நைட் ஃபுல்லாக தூங்க மாட்டீங்களா? நீங்கள் உங்களுக்கு குழந்தை பிறந்ததுலேருந்து கண்டிப்பாக ஒரு மொமெண்ட் வந்து நம்மளோட பெண் குழந்தை திருமணமாகி வேற ஒரு வீட்டுக்கு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக சொல்லுவாங்க, என்னப்பா இவ்வளோ பாசம் காட்டுற, கண்டிப்பாக கல்யாணம் ஆகிட்டா வேறு வீட்டுக்கு போக போகிறேன், அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேன். அந்த பயம் உங்களுக்கு இருந்திருக்கா? அப்படி பயம் வரும்பொழுதுலாம் என்ன செய்வீங்க? அந்த பயம் கண்டிப்பாக இருக்குது. அந்த பயம் வரும்போதெல்லாம் கல்யாணத்தை தள்ளி போடலாமா, இன்னும் கொஞ்ச நாள் நம்ம கூடவே இருக்கலாமான்னு, என்ன இப்போ மேற்கொண்டு படிக்க வைக்கலாமா, அந்த மாதிரி ஒரு யோசனையிலே இருக்குது சார். ஓகே, அந்த பயம் வரும், அப்பப்போ பயம் இருக்குது. ஓகே, வேறு மேரேஜ் பண்ணும்போது ஒரு ஒரு பயம் இருந்தது எனக்கு. அதாவது ரொம்ப வந்து செல்லமாக வளர்த்துட்டேன். ஒரு 2 வருஷம் தள்ளி போடலாம் அப்படின்னு மாதிரி ரொம்ப தள்ளி போட்டேன். எனக்கு இது வீட்டில் வந்து திட்டினாங்க, அப்பயே நான் வந்து தள்ளி விட்டேன். அப்புறம் வந்து சரின்னு சொல்லிட்டு நான் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்போது வந்து எனக்கு வெளியூர்லேருந்து எனக்கு மாப்பிள்ளைங்க வந்தது. ஒன்று கூட நான் வேண்டான்னு சொல்லிட்டேன், வேண்டவே வேண்டாம். அதுக்கப்புறம் சென்னையிலேயே மயிலாப்பூரில் அது ஒரு மாப்பிள்ளையை பார்த்தேன். அவங்கள வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். அது பக்கத்துலேயே இருந்தா. அதுக்கப்புறம் வந்து அந்த கல்யாணத்தில் வந்து அந்த தாலி கட்டும் போது அந்த ஐயர் சொல்வார் இல்லையா, நீங்கள் உங்கள் பொண்ணு வந்து தார வாக்கு கொடுக்க போகிறீங்க. அந்த செகண்ட் வந்து அந்த ஃபீல் என்னால் இன்னும் மறக்க முடியாது. அந்த டைம்
ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கும் அந்த ஃபீலிங்கு கண்டிப்பாக வரும். இது வந்து கல்யாணமான அப்பாவுடைய வழி வார்த்தைகள். சில நேரங்களில் நம்ம வந்து நம்ம பெண் பிள்ளையை ஃபுல்லாக வளர்த்துருப்போம். ஏதாவது ஒரு மொமெண்ட்டில் வந்து என்றைக்கா இருந்தாலும் நம்ம வந்து திருமணம் பண்ணி கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி வெளியிலேயோ இல்லை உள்ளுக்குள்ளேயோ கூட நீங்கள் அழுதுருக்கக்கூடும். அப்படி நீங்கள் அழுத தருணம் என்ன? இந்த நேரத்தில் வந்து என்னால் தாங்கிக்கவே முடியல, என்னை உடச்சி நானே அழுதுட்டேன், என்னைக்குனாலும் கல்யாணம் பண்ணி தான் போகிறேன், நம்மக்கிட்ட இருக்க மாட்டா அப்படிங்கிறத வந்து நான் நினச்சி அழுத நாட்கள் இதெல்லாம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? சார் அப்போ சொன்னேன்ல ஒரு சின்ன தவறு நடந்துச்சு, லவ் பண்ண அதை இப்போ நினச்சாலும் இந்த பிள்ளை என்னைக்குனாலும் நம்மளை விட்டு வேறு வீட்டுக்கு போக கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோமே அப்படின்னு நினைக்கும்போது ஒவ்வொரு நாளும் ஆனால் ரொம்ப மனசு வலிக்குது. எப்படி இருந்தாலும் இந்த பிள்ளை வெளியே போகுமே அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது இன்னமும் அந்த ஒரு பாதிப்பு இருக்குது. எப்படி மீண்டு வர போகிறீங்க? எப்படித்தான் இருக்க போகிறோமோன்னு ஒரு ஃபீலிங் இருக்குது சார். அது என்னால் வந்து காலையில் எந்திரிச்சுன்னா சுந்தரின்னு கூப்பிடு, அந்த பிள்ளை பேர் சுந்தரி. ஆனால் அந்த பிள்ளை இல்லாமல் நான் எதுவுமே பண்ணதில்லை. அந்த பிள்ளை எப்படி சுந்தரின்னு கூப்பிடாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு காலையில் எந்திரிச்சுன்னா முதல்ல தூக்கத்தில் இருந்துச்சுன்னா சுந்தரிமா தண்ணி காய வைமா அப்படின்னு கொடுப்பேன். நாளைக்கு அந்த பிள்ளை போன பிறகு எப்படி வீட்டை மேக்கப் பண்ண போகிறேன்னு தெரியல. டைம் ஹீல்ஸ் எவ்ரிதிங். டைம் வந்து உங்களை வந்து காலம் வந்து உங்களுக்கு மருந்தாக இருக்கும், வேறு வழி கிடையாது அதுக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு பதில் நான் 2 விஷயம் சொல்ல நினச்சேன். அப்பாக்கெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் மகள் மேலே வச்சிருக்கக்கூடிய பாசம் வந்து எனக்கு நிறைய பொறாமப்பட வச்சுருக்கு. உண்மையை சொல்ல போனால் எனக்கு ஒரு மகள் இருக்குது, அதை தாண்டி இவ்வளோ பாசம் காட்டுறங்கப்போ நான் கொஞ்சம் கம்மியாக காட்டுறேன்னு எனக்கு வந்து ஃபீல் பண்ண வச்சிருச்சு. அந்தளவுக்கு வந்து எனக்கு உங்களை பாசம் பார்க்க எனக்கு பொறாம தான் வந்துச்சு. ஸோ அந்த வகையில் நான் உங்களை வந்து ஜெலஸாக தான் பார்க்குறேன். நான் என்னோடய மகள் வளரும்போது நான் வந்து இன்னும் எப்படிலாம் பாசம் காட்டணும் அப்படிங்கிறது எனக்கு வந்து இன்றைக்கி எனக்கு ஒரு ரசனாக இருந்துச்சு. நீங்கள் இது வந்து பெண் பிள்ளைகள் பற்றின ஒரு ஷோவாக இருந்தாலும் கூட நிறைய விஷயங்களை பேசினாலும் கூட ஆண் பிள்ளைகள் நிறைய விஷயம் சொன்னாங்க. அதுக்கு நீங்கள் வந்து காது கொடுத்து கேட்கணும்னு நினைக்கிறது. அவர்கள் செய்த தப்பு, அதை நான் வக்காலத்து வாங்க வரல. ஆனால் அந்த டிஸ்டன்ஸை யார் விடுறாங்கன்னா நீங்கள் தான் விடுறீங்க. ஏதோ ஒரு கட்டத்தில் நீங்கள் விட்டுருந்தீங்க. அப்போது அவர்கள் செய்கிற தவறுனா அவர்கள் அவ்வளோ தூரம் தள்ளி போக விட்டது உங்களோட தவறு. நீங்கள் அவங்கள தூரம் போக விடாதீங்க, பிடிச்சி கூட்டுவாங்க. நீங்கள் தள்ளி விட்டுட்டிங்கன்னா அவன் வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் வில்லன் ஆகிடுவான். அவன் சொசைட்டியில் ஹீரோவாகிறதும் வில்லனாகிறதும் தகப்பன் உங்கள் கையில். நீங்கள் உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு நிறைய சுதந்திரம் கொடுக்குறீங்க, நிறைய விஷயங்களை பண்ணுறீங்க. ரொம்ப வரையக்கூடிய நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ரொம்ப மனதாரான சந்தோஷமாக இருக்கேன், வாழ்த்துறேன். ஆனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த குஷன் இருக்குது பாருங்கள், என் பெண் பிள்ளையை நான் இப்படி பார்க்கணும் அப்படி பார்க்கணுன்னு. நீங்கள் திருமணம் பண்ணி அவங்க வேறு ஒரு வீட்டுக்கு போயிடுவாங்கன்னா இதே குஷன் அவங்களுக்கு கிடைக்குமான்னு தெரில. கிடச்சினா ரொம்ப சந்தோஷம். அங்கே இன்னொரு அப்பாவை பார்க்க போகிறாங்க, கணவன் வழியில் இன்னொரு அப்பாவை பார்க்க போகிறாங்க. இந்த கேஸ் அவங்களுக்கு அதே குஷன் அங்கே கிடைக்கலன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதுக்காக நீங்கள் செல்லம் கொடுத்து வளர்க்காதீங்கன்னு சொல்லலை. நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தில் ஒரு நியாயமாகவும் கரெக்டான விஷயமும் இருந்துச்சுன்னா அது அவங்களுக்கு நியாயமாகப்படும். போகக்கூடிய வீட்டில் அது நியாயமாக இல்லைன்னு சொல்லி ஒரு கணவரோ இல்லை மாமியாரோ யாரோ ஒருத்தங்க நோன்னு சொல்லிட்டான்னு வச்சுங்களேன், அவங்க ரொம்ப ஹர்ட் பண்ணும். அந்த நிராகரிப்போட வழி அவங்களை தாங்க முடியாது. அப்போ அவங்க உங்களை தேடுவாங்க. ஓகே தேடலாம், பட் அந்த வீட்டில் யார் இருப்பா? ஸோ அதையும் நீங்கள் வந்து உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு குஷன் கொடுக்கும்போதும் செல்லம் கொடுக்கும்போதும் நீங்கள் பார்த்தே அதை நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறது தான் நலம். இல்லைனா பின்னால் அவங்க போய் கஷ்டப்படக்கூடாது. இதுதான் நான் ஆக்சுவலாக நிறைவு பதில் சொல்ல நினச்சேன். மற்றபடி இரு தரப்பினருக்கும் என்னுடைய நன்றி. இப்படி ஒரு குடும்பமாக ஒரு நிகழ்ச்சி பண்ணல எங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. இது நிகழ்ச்சியில் சிறப்பாக பங்காற்றுறவங்களுக்கு பரிசளிக்கூடிய நேரம். இது விரிக்ஷா ப்ரமோட்டர்ஸ் வழங்கும் 5000 ரூபாய் ஒர்த்தான ஒரு கிஃப்ட் ஹாம்பர். இதை வந்து தான் வீட்டில் இருக்கக்கூடிய விஷயத்த ரொம்ப யதார்த்தமாகவும் பாசம்னா என்ன அப்படிங்கிறதும் ரொம்ப எளிமையாகவும் புரிய வச்ச மேடம் நீங்கள் தான் புரிய வாங்க. அடுத்ததாக யாஸ்கோ வேஷ்டிகள் மற்றும் சட்டைகள் வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹாம்பர். இதை வந்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து என்னோட அப்பாவோட முத்தத்துக்காக ஏங்குனேன்னு சொன்ன பையனுக்காகவும் அப்பாவுக்காகவும் தான். வாங்க சார். கிரியாஸ் இது நம்ம ஃபேமிலி வழங்கும் 5000 ரூபாய் ஒர்த்தான ஒரு கிஃப்ட் வவுச்சர். இதை வந்து குடும்பத்தில் கூட நுட்பமான விஷயங்களையும் கூட ரொம்ப கேஷுவலாக ரொம்ப எளிமையாக எடுத்து சொன்ன இந்த ஃபேமிலிக்காக தான். வாங்க பாஸ், நீங்கள் தான். இது வேர்ல்டு கிளாஸ் குவாலிட்டி உங்கள் அனு ஸ்டைல்ஸ் வழங்கும் தமிழா கோ பவர்ட் பை ஹட்சன் கர்ட் அண்ட் தி கிரியாஸ் இது நம்ம ஃபேமிலி. ஸ்பெஷல் பார்ட்னர் யாஸ்கோ வேஷ்டிகள் மற்றும் சட்டைகள் தி லைன் ஆஃப் கல்ச்சர். கோ பிரசன்டட் பை விரிக்ஷா கார்டன்ஸ் சிவகங்கை. மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.